வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா, மேடவாக்கம்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துடலாங்க. நமக்கு மேடவாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நாராயணா பப்ளிக் ஸ்கூல்னால் நம்மள சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு ரீசேல் அபார்ட்மெண்ட், அதுவும் நல்ல மெயின் லொகேஷன்ல மேடவாக்கம்ல இருந்தா சொல்லுமான்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருவாங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன்ல இருந்து தாங்க பேசிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கான கார் பார்க்கிங். நமக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாவே கொடுத்துருக்காங்க. நமக்கு SIL+2 தாங்க பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலாவே 6 யூனிட் தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 யூனிட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல 3 யூனிட் நமக்கு அவைலபிளா இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க வீடு தாங்க. 6 யூனிட்ன்றதால நமக்கு SIL+2 பிளான் பண்ணாலும் நம்மளுடைய கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளுடைய காரை பார்க் பண்ணிக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா கேமராவும் இருக்குங்க. நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு கேமரா லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலுமே இங்க நம்ம ஓகே பண்ணாங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து நம்ம ஓகே பண்ணாதான் நமக்கு மெயின் டோருமே ஓப்பன் ஆகுங்க. ஸோ நல்ல ஒரு சேஃப்டி பர்பஸ்ல தான் இந்த அபார்ட்மெண்ட்டை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் அம்யூனிட்டிஸோட சேஃப்டியோட ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் மெயின் லொகேஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துருவாங்க. வாங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திக் வுட் யூஸ் பண்ணி தான் நமக்கு மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கீழே காமிச்சிருந்தேன். நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங் சிஸ்டம் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம கீழே இருந்து அவங்க ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஓகே பண்ணாதாங்க நமக்கு மெயின் டோரே ஓப்பன் ஆகும். நல்ல சேஃப்டிக்கு பிளான் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஸ்பெஷாலிட்டியும் நமக்கு இந்த வீட்டில் வந்துருவாங்க. உள்ள வந்தோன்னா நமக்கு நல்ல பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் கம் டைனிங்கா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ஹாலில் நமக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவுமே இருக்குது. சிட் அவுட் ஏரியா போகிறதுக்கு நமக்கு உட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவில் ஃபுல்லாகவே நமக்கு சேஃப்டிக்கு கிரில் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பூஜை யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. பூஜை யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு PVC டோர் போட்டு தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் மைண்டுமே கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான உட் டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ல செல்ஃப் ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு PVC வுட் டோர் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் கவர் ஆகுற மாதிரி நமக்கு 2 சைடுமே விண்டோவுமே வந்துருவாங்க. நல்ல பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமும் நல்லா ஸ்பேசியஸா தாங்க இருக்கு. இந்த பெட்ரூம்ல நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் டோர்ஸ்லாம் பாருங்க, குவாலிட்டியான வுட் டோர்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமா நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்னா கிச்சன் சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற சில கிளைண்ட்டுக்காகவே பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில் அப்பார்ட்மெண்ட் கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 836 ஸ்கொயர் ஃபீட்டும், யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 410 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 4 இயர்ஸ் தாங்க ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.